நாளைக்கு வந்து எங்கள் கேங்கில் ஒருத்தன் வந்து கப்பிள்ஸ் ஆக போகிறான். நாளைக்கு காலைல 6 மணிக்கு பிளானு. தெரியல போகும்போதே என்னென்ன சொதப்பல்ஸ் எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு. இன்னும் சொல்ல போனால் எங்கள் கேங் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கேங் ட்ரிப்புனா இதுதான். ஸோ எங்களுக்காக கேரளாவில் மேரேஜ் வச்சு இதை ஒரு ட்ரிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்கடா அப்படின்னு சொன்ன பிரவீனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நாளைக்கு என்னென்ன நடக்க போகிறது என்று பார்ப்போம். மணி இப்போ 5 மணி ஆச்சு. இந்த ஊர் மேயணும் அப்படின்னா மட்டும் எங்கிருந்தே இந்த எனர்ஜி வரும்னே தெரியல. 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். அலாரமே 4:30 மணிக்கு தான் வச்சிருக்கேன். ஆனால் அந்த எக்ஸைட்மெண்ட்ல 4 மணிக்கே முழிப்பு வந்துருச்சு. டக்குன்னு 5 மணிக்கெல்லாம் ரெடி ஆயாச்சு. இனி ஒவ்வொரு பசங்களா கால் பண்ணி எழுப்பி விட்டு அதற்கு பிறகு கிளம்புறதா பிளான். அதாவது ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல. இப்ப பார்த்தா உங்களுக்கு தெரியாது. அப்பெல்லாம் பாத்தீங்களே 5 மணிக்கு எந்திரிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் முயற்சி பண்ணுவேன். அதாவது அலாரம் வைப்ப ஸ்னூஸ் பண்ணி பல நேரங்கள்ல வந்து ஜிம் வந்து கட் ஆயிருக்கு. ஆனா இந்த ஊர் வேணும்னா மட்டும் எங்கிருந்தா இந்த எனர்ஜின்னு தெரியல. 5 மணிக்கு தான் எந்திரிச்சிட்டேன். நீ ஜேம்ஸ் பாண்ட் தான். இப்பதான் எல்லாத்துக்கும் கால் பண்ணி 5 மணிக்கே கால் பண்ணியாச்சு. ஆனா கால் அட்டன் பண்ணி எந்திரிச்சிட்டான்னு சொன்ன 3/4 பேர் மறுபடியும் எப்படி இருந்தாலும் படுத்திருப்பானுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்ப வந்து சவுந்தரை வந்து பிக்கப் பண்ண போய் கொண்டு இருக்கிறோம். ஓகே, சவுந்தர் ஏறி விட்டா. அண்ணாச்சி சிக்கிட்டான் ஆளு. அப்படியே டீ ஸ்பாட்டுக்கு வந்தோம். லெமன் டீ அடிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு ஆத்துப்பாலம். இன்னொரு கேங் வந்து 7:30 மணிக்கு தான் கிளம்புவாங்க. ஆனால் 7:30ங்கிறது 8:30 ஆகலாம், 9:30 கூட ஆகலாம். இங்கெல்லாம் எவ்வளோ போட்டிருக்காம, வேற எங்கேயுமே இவ்வளோ இல்லை. ஒரு நல்ல லெமன் டீ வேணும்னா இங்கே இது ஹோட்டல் பேர் என்ன, அரேபியன் பிரியாணி டீ பாயிண்ட், இங்கே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஆத்துப்பாலம் பாலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்கப்பா. எல்லாம் இஞ்சி ஃப்ளேவர்லாம் அல்டிமேட்டாக இருக்கு. வெளியே ரொம்ப டக்குன்னு கேமரா மட்டும் கண்டு வந்துச்சுன்னா என்ன ஒன்று அவ்வளோதான், நக்கிட்டு போக வேண்டியது. நாங்க போற ரூட்ல பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. சரி அதை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனா நாங்க போன நேரம் ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. பட் இருந்தாலும் போற ரூட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அட்டகாசமா இருந்துச்சு. வந்து இங்க ஃபால்ஸ் வரலாம் நினைச்சோம். பட் நம்ம வந்து இங்க ஃபால்ஸ் வந்து அலோவ் இல்லையாம் போல. அதனால வந்து அடுத்து வந்து சாவக்காடு பீச். இவன் ஃபால்ஸ் அலோவ் பண்ணலன்னு சொல்றான். அது நிஜம்தான். ஏன்னா இவனை மாதிரி ஒரு ஆளை கொண்டு அங்க கொண்டுடலான்னு நினைச்சோம். பட் இவனை கொல்ல முடியாது. இது ஒன் ஒன்லி ப்ராடக்ட். ஆமா, இந்த ஜோக்கை விடுங்க, நினைச்சுக்கிறான். இந்த ஜோக்கை விடுங்க. அடுத்து பீச் போய் மாஸ்க் காமிக்கிறோம். ஓகே. That's right, MC Jazz, Dr. Bird, Mr. G, so Yogi B, Wallaban. Hey, பாத்தொன்னு பாட போறேன்டா, ஆடாம இருக்க முடியாதுடா.
Damn, it's gonna blow. Baby, you should know. Damn, it's gonna blow. Baby, you should know. வெற்றிகரமாக 4 மணிக்கு வந்துட்டோம். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க. This is வெயிட் பண்ணுறது ஏய் பெல்ட். அப்பா, இதுதான் நாங்கள் இருக்கும் ரூம். அது பாருங்க, கயாக்கிங். அப்படியே அப்படியே திருப்புனா சாவக்காட் பேக் வாட்டர்ஸ் தரமா இருக்குங்க. ஸோ ரூமுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோவாக போட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை தரேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் கேங் எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது வந்து இந்த ட்ரிப்பு தான் நினைக்கிறேன். நைட் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே லேக்குக்கு முன்னாடி உட்காந்துட்டு நிறையா பேசணும், நிறையா சிரித்தோம், மெயினாக நிறையா புறணி பேசணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸ்ன்னு சொல்லலாம் என்னுடைய லைஃப்ல. இந்த நாசைகள் கைகூடி சந்தது சொல்றோம்ல, வரும்போது அறியாது வல்லவனின் மறுபகுதி. அண்ணன் புகழ் பெற்றை ஆடும் நேரம் தொடங்கமே இது ஒரு அரங்கிலே நிழல்களின் நாடகம், இன்றென் எதிரிலே நிஜங்களின் தரிசனம். வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம், வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம். இசைங்கிற இசைக்கின்ற ரசிகர்கள் ராஜ்யம் எனக்கே. அதுக்கப்புறம் தூங்க போயிட்டோம். காலையில பாத்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு விஷ்ணு வந்து எழுப்புனா சன்ரைஸ் பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது சன்ரைஸ் பாக்குறதுக்காக இல்ல, எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் ரூபன் அண்ணன் வந்து கார்ல தான் நைட் படுத்திருக்காப்புல. அவசர வேலையா வெளியே எந்திரிச்சு போயிட்டு திரும்பி வந்து கார் ஓபன் பண்ணும்போது கார் வந்து அன்லாக் ஆகுது. நம்ம மனுஷன் பாத்தீங்கன்னா சாவியும் உள்ளதான் வச்சிருக்காப்பு. அதனால அவர் மத்தவங்களை எழுப்பி நானும் எந்திரிச்சு அப்புறம் விஷ்ணு சவுந்தரெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இந்த காரோடைய லாக் எப்படியோ ஓபன் பண்றதுக்காக என்னென்னமோ பல மணி நேரம் போராடிட்டு இருந்தாங்க. நான் வேடிக்கை தான் பார்த்தேன். உள்ளதான படுத்துட்டு நீங்க மறுபடியும் எதுக்கு வெளியே வந்தீங்க? உள்ள ஏசி இருக்குல்லங்க. விசித்திரமான பதில் சொல்றாரு. பேக் பெயின் மேன் சம்டைம்ஸ் வரும்போது இல்ல அத உள்ள படுத்துட்டு இருந்தீங்களா, மறுபடியும் எதுக்கு வெளியே வந்தீங்கன்னு. கார்ல படுத்தா ஒண்ணு கடிக்கும் உள்ளே அடிக்க வேண்டியதானே. எல்லாமே பாரதி ராஜாவா இருக்க முடியுமா? பவர் பண்ணி சரி, கடைசிக்கு யூடியூப் ஓபன் பண்ணி இந்த கார்ல எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து இடமாற்றம் இருடா. ஏதாவது புஷ்ஷுன்னு வந்துட போகுது. செக்கிங் போட்டே போகலாம். விக்னேஷ் வேறு நேக்கடாக இருக்கான், நேக்கடாக செட்டு போயிடுவான். மாத்தி விண்வெளி நாயகா எவ்வளோ பார்த்தாலும் திரும்பி போகிறேன்னு நினச்சிப்பாருங்க. அது இந்நேரத்துக்கு மணி என்ன 5:30. 24/7 டோல் ஃப்ரீ நம்பர்னு கால் பண்ணி நாங்கள் ஒரு 10 மணிக்கு வந்தீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் காருகளாக வருமா இல்லை கண்ணாடி உடையுமா என்று. அப்புறம் ஓனரு மயிரே போச்சு, எனக்கு காருக்கு சம்மந்தமில்லை. நாங்கள் போய் உட்காந்து படுத்துட்டு இருக்காரு. நான் இல்லை விக்னேஷ் உள்ள போகுது, வேர்வை சிந்தி உழைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், கார் அன்லாக் ஆகலை. அப்புறம் என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸ் சென்டர்காரங்களுக்கு கேரளா இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டர்காரங்களுக்கு கால் பண்ணி வர வச்சாங்க. சரி, அவங்க வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சரி அப்படியே பீச்சில் போய் விளாண்டுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சரி, எதுக்கு மேலே போய் படுக்க வேண்டியதானே, எதுக்கு இங்கே வந்து இப்போ இங்கே காரில் போய் படுக்கிறாருன்னு சொல்ல வந்தேன் நான். 25 to 30 இருக்கும். மாட்டிக்கிட்டு சொன்ன மாதிரி ஃப்ரேம் கொடுக்க போகிறோம். அட்டன் பண்ண போகிறோம். அப்படியேங்க அப்பா வேடிக்கை மட்டும் செல்ஃபி எடுத்துட்டு வந்துடலாம். வேடிக்கை நின்று வேடிக்கை பார்த்துட்டு
வெறும் ஆழம் மட்டும்தான் இருக்கு. இதுல இறங்கலாமே. அது கோணமா இருக்கும். சாவக்காடா இருந்தா சாவக்காடு சாவுக்காடா சாவக்காடா இருக்கும். முன்னுக்கு வருது எவ்வளோ நல்லா. இது என்ன முக்கண்டா போட்டு முக்கண்டுக்கு சார் இன்னும் இது ரொம்ப இதா இருக்கு. பார்க்கறக்கே பீதியா இருக்குல்ல. நைட்டெல்லாம் பார்த்துருந்தா இன்னும் பீதியா இருக்கும்.